வணக்கம். முன்ன நடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தான் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு பிரதம பதவியை வழங்குவதாக 6 அமைச்சர்களுக்கு வாக்குறுதி அளித்ததாகவும், ஆனால் அந்த வெற்றிக்கு பின்பாக அவர்களை கண்டுகொள்ளவில்லை என்று வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கொழும்புல ஷங்கரிலா ஹோட்டல்ல ஒரு நிகழ்வு ஒன்றில் இவர் கலந்து கொண்டிருந்தார். அந்த கலந்து கொண்ட நிகழ்வுக்கு பின்னர் கருத்து தெரிவிக்கின்ற போதே மின்சக்தி அமைச்சர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமாக கடந்த நாட்கள்ல சில சீர்திருத்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட வேளையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் பற்றி கூட சிந்திக்காமல் நாட்டு மக்களுக்காக மிக கடினமாக சிந்தித்து செயற்பட்டு இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டியதோடு நின்று விடாமல் சில அமைச்சர்கள் ரணில் விக்ரமசிங்க தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தங்களுடைய இதே போல நடந்து கொள்வீர்களாக இருந்தால் தங்களுடைய எதிர்கால அரசியல் பாதிக்கப்படும், எதிர்காலத்துல நீங்க ஜனாதிபதியாக வர முடியாது என்று பல அமைச்சர்கள் அவர்களுக்கு சொல்லியிருந்தாலும் கூட அதை எதையுமே கருத்தில் கொள்ளாமல் அவர் மக்களுக்காக சிந்தித்து சில செயற்பாடுகளை அவர் மேற்கொண்டிருந்ததாகவும், முக்கியமாக தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, ஆனால் இப்போது என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அந்த முடிவைத்தான் நான் எடுப்பேன் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்கே உறுதியாக இருந்து மக்களுக்காக செயற்பட்டார் என்று எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் வெவ்வேறுபட்ட நிலைப்பாடோடு மிக முக்கியமான 3 வேட்பாளர்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில இருக்கிறாங்க. முக்கியமாக அனைவரும் அறிந்த விடயம், இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை என்பது அதிகளவான அதிகாரத்தை கொண்டு ஒரு தனி நபரிடம் ஒட்டுமொத்த அதிகாரமும் கையில் இருக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த நிறைவேற்று அதிகாரம் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில இது 78ஆம் ஆண்டு ஜெயவர்தன காலப்பகுதியில் புதிய அரசியலமைப்பு ஒன்று ஏற்படுத்தி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு ஆட்சியில வந்த பல பேர் அதுக்கு எதிர்ப்பு சொன்னாலும் ஒரு சில பேருக்கு அந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறை என்பது பிடித்து போனதாகவும் இருந்தது. வரலாற்றிலையும் நாங்கள் அதை பார்த்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒரு தனி நபர்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னது போல அதிகளவான அதிகாரம் குவிந்து காணப்படுவதனால உடனடியாக தான் ஆட்சிக்கு வந்தால் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பான் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார திசாநாயக்க ஒரு பக்கம் சொல்ல, அடுத்த பக்கமாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில எவ்வாறான நிலைப்பாடோடு இருக்கிறார் என்று பார்த்தால், தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை எந்த விதத்திலும் நான் துஷ்பிரயோகம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு கருத்து அவர் முன்வைத்திருக்கிறார். இதன் மூலமாக அவர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை விரும்புகின்றார் என்பது தெளிவாகின்றது. அடுத்த பக்கமாக ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தில் எவ்வாறான எண்ணப்பாடோடு இருக்கிறார் என்றால், நிறைவேற்று அதிகாரம் பற்றிய எந்த விதமான பேச்சையும் எனக்கு இப்ப அவசியம் கிடையாது, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கு முன்பாக தன்னுடைய ஒரே எதிர்பார்ப்பாக இருப்பது, தன்னுடைய ஒரே இலக்காக இருப்பது, அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு முதல் இலங்கையில பொருளாதார நிலையை சீர்திருத்துவது மட்டும்தான் தற்போது தனக்கு இருக்கின்ற ஒரே நிலைப்பாடு என்று ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கிறார். எனவே வெவ்வேறுபட்ட நிலைப்பாடோடுகள் தான் இப்ப போட்டியிடுகின்ற முக்கியமான வேட்பாளர்கள் இந்த ஜனாதிபதி சார்ந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை சார்ந்து இருக்கின்றார்கள் என்பது தெளிவாகின்றது. தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அன்றகுமார திசாநாயக்கவுக்கு தற்போது சுமந்திரன் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்கிறார். தன்னுடைய உத்தியோகபூர்வமான எக்ஸ் தளத்தினூடாகத்தான் இந்த வாழ்த்து செய்தியை அவர் பகிர்ந்திருக்கிறார். முக்கியமாக இனவாதத்துக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற கொள்கைகளை, அந்த நிலைப்பாடுகளுக்கு நாங்கள் உங்களுக்கு வாழ்த்தை தெரிவித்திருப்பதாக சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எவ்வாறு இருந்தாலும் இந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பு, முக்கியமாக தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஆதரவு வழங்குவதாக ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதிலேயும் இருவேறுபட்ட நிலைப்பாடுகளை இந்த கட்சி உறுப்பினர்கள் கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் யாருக்கு நான் ஆதரவு வழங்க போகிறேன் என்ற விடயத்தை இப்போது வரைக்கும் சொல்லவில்லை. எனவே இவை ஒரு பக்கமாக குழப்பகரமான விடயமாக தமிழ் தரப்புல இருக்கின்ற நேரத்தில் தான் சுமந்திரன் அவர்கள் தற்போது அன்றகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கின்றார். இலங்கையில தேர்தல் பிரச்சாரங்கள் மும்முரமாக ஒவ்வொரு தரப்புகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு அரசியல்வாதிகளும், அமைச்சர்களும், பாராளுமன்ற உறுப்பினர்களும் தாங்கள் யாருக்கு ஆதரவு வழங்குகிறார்களோ அவர்களுக்காக பிரச்சார பணிகளில் ஈடுபடுகின்ற நேரம்
அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் கோடி கோடியாக பணத்தை இந்த தேர்தலுக்காக செலவழிக்கிறார். அப்படி கோடி கோடியாக பணம் வைத்திருக்கின்ற ஒருவர் ஏன் ஒரு சின்ன உதவியை கூட மக்களுக்கு செய்யவில்லை என்று இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ரிஷாட் பதியுதீன் அவர்கள் நேற்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையின் போது கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். முக்கியமாக ரிஷாட் பதியுதீனை பொறுத்தவரையில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கி பேரணிகளையும் அவருக்கான பிரச்சார பணிகளையும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இவர் இந்த கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். அதில் அவர் மேலும் சொன்ன விஷயம் என்பது அன்று கோட்டாபாய ராஜபக்ச முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக அலி சஃப்ரி என்ற ஒருவரை தனக்கு பின்னால் கொண்டு திரிந்தார். அதே போல அலி சஃப்ரி அவர்கள் முஸ்லிம் மக்களிடம் கொள்ளையடித்து வாக்குகளை கொள்ளையடித்து ஜனாதிபதியாக கோட்டாபாய ராஜபக்சவை தெரிவு செய்ததாகவும் இதே போல தற்போது அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் ஒரு தொப்பி அணிந்த இஸ்லாமிய மௌலவி ஒருவரை கூட்டிக் கொண்டு திரிகின்றார், இவரும் மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடிக்க பார்க்கின்றார் என்ற அளவுக்கு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்றகுமார் திசாநாயக் மீது சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்தும் வெளிநாட்டினுடைய உதவியை நம்பிக்கொண்டிருக்காமல் இலங்கையை உருவாக்குவது தங்களுடைய நோக்காக இருப்பதாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய 73வது ஆண்டு நிறைவு கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த நேரத்தில் நாம் கடந்த 2 ஆண்டுகள்ல திட்டங்கள் பற்றி நாங்கள் விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் ஓரளவுக்கு ஸ்திரப்படுத்தி இருக்கின்றோம். எனவே அவ்வாறு ஸ்திரப்படுத்தி இருக்கின்ற இந்த நாட்டை எதிர்காலத்துல தொடர்ச்சி வலுவான ஒரு நாடாக கொண்டு செல்வது எங்களுடைய நோக்கமாக இருப்பதாகவும் இளையவர்களுடைய எதிர்காலத்தை சிறந்த முறையில் உருவாக்கும் நோக்கத்தோடும் தாங்கள் பயணத்தை கொண்டிருப்பதாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கின்றார். கர்ப்பிணி மற்றும் குழந்தைகளுக்கான திரிபோசா தயாரிப்பதற்கு தற்போது சோளம் மற்றும் சோளம் அவரை போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கின்றது. எனவே இதன் அடிப்படையில் 6000 மெட்ரிக் டன் சோளமும் 3000 மெட்ரிக் டன் சோள அவரையும் தற்போது இறக்குமதி செய்யப்பட போகிறது. முக்கியமாக இதை இறக்குமதி செய்வதற்கு 2 விநியோக உரிமை 2 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில நிதியமைச்சர் என்ற வகையில இந்த முன்மொழிவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கொண்டிருக்கின்றார். பிரான்ஸ் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு அறிவித்தார். தேர்தலுக்கு பிறகு புதிய பிரதமரை தேர்வு செய்வதற்கு தொடர்ச்சியாக மறுத்து வருகின்றார். எனவே இந்த சூழ்நிலையே ஜனாதிபதிக்கு எதிராக சில கருத்துக்கள் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. முக்கியமாக இடதுசாரியினர் ஜனாதிபதி தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்கின்றார் என்ற அளவுக்கு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். முக்கியமாக பிரான்ஸ் தேர்தலில் இடதுசாரி வெற்றியடைந்ததுக்கு பிறகு லூசி கஸ்டஸ் என்ற பெண் வேட்பாளரை பிரதமருக்கு பரிந்துரைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில தான் அவர் பிரதமராக ஏற்றுக்கொள்வதற்கு மேக்ரோன் அவர்கள் தயாராகவில்லை. தொடர்ச்சியாகவே அவர் மறுத்து வருகின்றார். இந்த சூழ்நிலை என்பது மேக்ரோன் அவர்கள் தொடர்ச்சியாக மறுத்து கொண்டே இருப்பதன் மூலமாக அவர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வருகின்றார் என்று குற்றச்சாட்டுகள் இப்போது இடதுசாரி கட்சிகள் முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலை இப்படியே தொடர்ச்சியாக நீண்டு செல்லுமாக இருந்தால் மேக்ரோனுடைய பதவிக்கு ஆபத்து எதுவும் ஏற்படுமா என்று ஒரு கேள்வியும் தற்போது பிரான்ஸ் அரசியல்ல எழ ஆரம்பித்திருக்கின்றது. தினசரி செய்திகள் ஒன்றாக மாறி போயிருக்கிறது. இந்த கனடாவில் புதிதாக வருபவர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த சூழ்நிலையில உண்மையிலேயே ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த எண்ணிக்கையினால கணிசமான புலம்பெயர்ந்தவர்களுடைய வருகை என்பது கனடாவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த செயற்பாடுல நீங்க சரியான ஆவணத்தோடு நீங்க விசா பெற்று இல்லாவிட்டால் வேறு எதுக்காவது விண்ணப்பிக்க சென்றாலும் மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகின்றீர்கள் என்று ஒரு விமர்சனம் தற்போது எழ ஆரம்பித்திருக்கிறது. எனவே இதுக்கான காரணமாக சொல்லப்படுவது அதிகளவான புலம்பெயர்ந்தவர்கள் கனடாவுக்குள்ள போனதாலும் பொருளாதார சிக்கலை கனடா சந்திக்க ஆரம்பித்திருந்தது. வீட்டினுடைய வாடகை அதிகரித்திருந்தது. வேலை வாய்ப்புகள் கனேடியர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கிறது. அங்கிருக்கின்ற கனேடிய குடியுரிமை பெற்ற இல்லாவிட்டால் கனேடிய மக்கள் இதனால் மிக மோசமாக பாதிக்கப்படுவதாக விசனங்களை வெளியிட ஆரம்பித்ததுக்கு பிறகு சில நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டதாகவும் இதுதான் இதுக்கு காரணம். இதனால தொடர்ச்சியாக இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் லிபரல் கட்சிக்கு மக்களுடைய ஆதரவு குறைந்து வருவதனால் தான் ஜஸ்டின் ட்ரூடோ அவருடைய அரசாங்கம் இந்த முடிவுக்கு வந்திருப்பதாகவும் தற்போது செய்திகளும் கருத்துக்களும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது.